வணக்கம். ஆச்சாரியா கல்வி குழும செய்திகள். கொல்கத்தாவில் நடைபெற்ற அபாகஸ் போட்டியில் ஆச்சார்யா சிக்ஷா மந்திர், வில்லியனூர் பள்ளி மாணவர் ராஜா ரேஷ்வந்த் 3ஆம் இடத்தை பெற்றார். 2024 நவம்பர் 10ஆம் தேதி கொல்கத்தாவின் விஸ்வா பங்க்லா மேளா பிராங்கனில் நடைபெற்ற அபாகஸ் இன்டர்நேஷனல் பிரதிஜி போட்டியில் இந்தியா மற்றும் 12 உலக நாடுகளைச் சேர்ந்த 6000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த பெரிய போட்டியில் ஆச்சார்யா சிக்ஷா மந்திர், வில்லியனூர் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவர் ராஜா ரேஷ்வந்த் திறமையாக பங்கேற்று கடுமையான போட்டியினிடையே 4B நிலை வகை பிரிவில் 3ஆம் இடத்தை பெற்றார். அவரை பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் பெருமையுடன் பாராட்டினர். ஏக்லவ்யா இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்கள் தேசிய அளவிலான த்ரோபால் போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளனர். ஏக்லவ்யா இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்கள் திருப்பூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான த்ரோபால் போட்டியில் சிறப்பாக விளையாடி 3ஆம் இடத்தை பெற்றுள்ளனர். இந்த சாதனை மூலம் மாணவர்கள் தங்கள் திறமையையும் அர்ப்பணிப்பையும் நிரூபித்துள்ளனர். ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதுச்சேரி கல்லூரிகளுக்கு இடையேயான மேசை பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதுச்சேரி கல்லூரிகளுக்கு இடையேயான மேசை பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இப்போட்டினை புதுவை பல்கலைக்கழக விளையாட்டுத்துறையும் ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் ஒருங்கிணைந்து நடத்தின. இப்போட்டியில் 20த்திற்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து 150த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் சிறப்பாக விளையாடிய ஆச்சார்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை வணிகவியல் 1ஆம் ஆண்டு மாணவர் கார்த்திகேயன் அவர்கள் தென்மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடைபெறவிருக்கும் மேசை பந்தாட்ட போட்டிக்கு தேர்வாகி உள்ளார். ஆச்சார்யா கல்லூரி மாணவர்கள் 105 பேர் ஆன் காம்பஸ் பிளேஸ்மெண்ட் தேர்வில் வேலை வாய்ப்புகளை பெற்றனர். சென்னையைச் சேர்ந்த சதர்லாண்ட் கம்பெனி ஆச்சார்யா கல்லூரி வளாகத்தில் ஆன் காம்பஸ் பிளேஸ்மெண்ட் டிரைவ் நடத்தியது. இதில் ஆச்சார்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஆச்சார்யா பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 208 பேர் பங்கேற்றனர். அவர்களில் 105 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றனர். இந்த நிகழ்வில் யூஜி மற்றும் பிஜி இறுதியாண்டு மாணவர்கள் அசோசியேட் பதவிக்காக தேர்வாகினர். இவர்களுக்கு ஆண்டுக்கான தொகுப்பு 5 லட்சம் ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் திறமைக்கு கல்லூரி நிர்வாகம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. ஆச்சார்யா பால சிக்ஷா மந்திர் தேங்காய்திட்டு பள்ளி மாணவி ராணி காவ்யதர்ஷினி சிறந்த நடனக் கலைஞர் விருதை பெற்றுள்ளார். சர்வதேச இசை, நடனம் மற்றும் வாத்தியக்கலை போட்டி இந்திய கலாச்சார அமைச்சகத்தின் ஆதரவுடன் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட ஆச்சார்யா பால சிக்ஷா மந்திர் தேங்காய்திட்டு பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவி ராணி காவ்யதர்ஷினி பரதநாட்டியத்தில் தனது அற்புதமான ஆற்றலுக்காக சிறந்த நடனக் கலைஞர் விருதை பெற்றுள்ளார். ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் வில்லியனர் பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவி ராணி மதுமிதா சலங்கை ஒலி பாதநாட்டியம் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் வில்லியனூர் பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவி ராணி மதுமிதா சென்னையில் தமிழன் தொலைக்காட்சி நடத்திய சலங்கை ஒலி பாரதநாட்டியம் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அவரது சிறந்த நடன திறமையை பாராட்டி அவருக்கு ஷீல்டு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஆச்சார்யா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 3ஆம் ஆண்டு மாணவர் பிரத்யூஷ் குமார் யுவா ஃபியூச்சர் 4.0 போட்டியில் தேசிய அளவிலான இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆச்சார்யா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் துறையின் 3ஆம் ஆண்டு மாணவர் பிரத்யூஷ் குமார் பத்தி யங் இந்தியன்ஸ் யுவா ஃபியூச்சர் 4.0 போட்டியில் தேசிய அளவிலான இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவில் சாலை பாதுகாப்பு மேலாண்மை அமைப்பு என்ற தலைப்பில் சிறப்பான உரையால், அவரின் திறமை மற்றும் புதுமை சிந்தனையால் அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளார். ஆச்சார்யா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் தேசிய பிக்கில்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றனர். ஆச்சார்யா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் டேட்டா சயின்ஸ் துறையின் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்ற 8வது தேசிய பிக்கில்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மாணவர்கள் தங்கள் திறமையையும் போட்டித்தன்மையையும் சிறப்பாக வெளிப்படுத்தினர். இவர்களின் உற்சாகமான பங்கேற்புக்காக கல்லூரி நிர்வாகம் அவர்களை பாராட்டியது. ஆச்சார்யா பள்ளிகள் குழந்தைகள் தினம் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள ஆச்சார்யா பள்ளிகளில் குழந்தைகள் தினம் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர்.
கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் மாணவர்களுக்கு உற்சாகமூட்டும் நிகழ்வுகள் அமைக்கப்பட்டிருந்தன. குழந்தைகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பாடல், நடனம் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. நன்றி. வணக்கம்.